பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் தொடர்ந்திருந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அதை அவசரமாக விசாரிக்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் அவர் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் தமிழக மக்கள் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்களது உடைமைகளையும் பொருளாதாரத்தையும் இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதனால வரும் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட கடந்த ஆண்டை போலவே தமிழக அரசு இந்த ஆண்டும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா ரூபாய் 2000 வழங்க போக வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இது தொடர்பாக அந்த மனுவையும் தாக்கல் செய்திருந்தார். இன்று அந்த மனு இன்னும் பட்டியலிடப்படாத நிலையில இன்று மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் GS மணி தலைமை நீதிபதி ஸ்ரீராம் அவர் அடங்கிய அமர்வு முன் ஆஜராகி இந்த வழக்கை ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார். பொங்கல் இன்னும் 2-3 நாட்களில் வர இருக்கும். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரித்து தகுந்த நிவாரண வழக்கை உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். ஏற்கனவே இந்த நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரிக்க முறையிட்டும் வழக்கு பட்டியலிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி ஸ்ரீராம், ஏற்கனவே நாங்கள் இந்த மனுவில் அவசர வழக்காக விசாரிக்க எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று நிராகரித்த பிறகு மீண்டும் நீங்கள் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கூறுவதை ஏற்க முடியாது என்றும், இதுபோன்று தொடர்ந்து அவசர வழக்காக விசாரிக்க முறையிட்டால் மனுதாரருக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறி எச்சரிக்கை விடுத்து இந்த பொதுநல மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று காட்டமாக தெரிவித்து மறுத்துவிட்டனர். ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.